بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தித்திக்கும் திருமறை என்ற தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்பின் கீழ் திருமறையை சுற்றி எழுப்பப்படுகிற பல்வேறு ஐயங்களும், திருமறையை வாசிக்கிற பொழுது நமக்கு எழக்கூடிய இயல்பான சந்தேகங்களும், இன்னும் திருமறையிலே பொதிந்து கிடக்கிற பல்வேறு தகவல்களையும் அதனை மைய புள்ளியாக வைத்துக் கொண்டு அதனை சுற்றி இருக்கிற பலதரப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் ஏராளம் இருக்கின்றது. அதிலே நம்மால் இயன்ற வரைக்கும் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். குறிப்பாக திருமறையை பொறுத்தவரை அது பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கவனம் செலுத்தக்கூடிய துறைகள் எதுவென்றால், குறிப்பாக திருமறை குர்ஆன் மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கிற மிக முக்கியமான எதிர்பார்ப்பு தன்னை இறைவனுடைய வேதம் என்று மனிதகுலம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உலகத்தாரின் முன்னிலையிலே வைக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் நாம் திருமறை எவ்வாறெல்லாம் இறைவனின் வேதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளை பார்க்க இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆன் உலகம் காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படக்கூடிய புதிய புதிய பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே மிக தெளிவான வழிகாட்டுதல்களை, சரியான தீர்வு முறைகளை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கிறது. எந்த காரணத்தினால், எந்த சிறப்பு அம்சத்தினால் காலங்கள் எத்தனை மாறுபட்டாலும், பிரச்சனைகள் எத்தனை வேறுபட்டாலும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இந்த திருமறை குர்ஆன் விளக்கத்தையும் தீர்வுகளையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நாம் இந்த தொடரிலே ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆனிலே குறை சொல்லக்கூடியவர்கள், அதிலே தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது என்று சொல்லி பிழையான கருத்துக்களை உலகத்தின் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற சில பேர், திருமறையிலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் பின்னர் மாற்றப்பட்டிருக்கும். ஆரம்பத்திலே இறைவன் ஒன்றை ஆகுமானதாக, தடை செய்யப்படாததாக அங்கீகரித்த சில காரியங்கள் காலங்கள் சென்றதற்கு பிறகு அதிலே தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இது போன்று சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு திருமறையிலே முரண்பாடு இருக்கிறது என்று சில பேர் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மை நிலைமை என்ன? அரபியிலே நாசிக் மன்சூக் என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சட்டம் பிறகு மாற்றப்பட்டிருக்கிற சட்டம் என்று அந்த வசனங்களை வர்ணிப்பார்கள். அந்த வசனங்கள் எவையெல்லாம் இருக்கிறது, அது எவ்வாறெல்லாம் மனித குலத்திற்கு சரியானதாக இறைவேதம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை, அது குறித்த தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம், யாசீன், தாஹா, அலிஃப் லாம் ரா என்றெல்லாம் தனித்தனி எழுத்துக்கள், முகத்தஹாத் என்று சொல்வார்கள். தனித்தனி எழுத்துக்களை, அதற்கென்று தனியாக எந்த பொருளும் இல்லாத எழுத்துக்களை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இறைவன் பயன்படுத்துகிறான். அதனையும் சில பேர் விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறார்கள். பொருளில்லா வார்த்தைகளை திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அர்த்தமில்லா செய்திகளும் திருமறையில இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அறிவற்ற சில பேர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இறைவன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்பதற்குண்டான விளக்கங்களையும் இந்த தொடரிலே நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று முஹக்கம், முத்தஷாபி என்று சொல்வார்கள். அதிலேயும் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகளாக சில வசனங்கள் இறைவனுக்கு மாத்திரமே விளங்கும், மனித குலத்திற்கு விளங்காத தகவல்கள் எல்லாம் இருக்கிறது என்று கூட இந்த வசனங்களை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் அந்த முஹக்கம், முத்தஷாபிஹ் என்ற வசனங்களை மையமாக வைத்து பேசுகிறார்கள். முஹக்கம் என்றால் என்ன, முத்தஷாபிஹ் என்றால் என்ன, அதை விளங்கிக் கொள்கின்ற விதங்கள் எவ்வாறு என்பதை குறித்தும் இந்த தொடரிலே நாம் விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். அதே போன்று திருமறையை வாசிக்கின்ற விதத்திலே பல்வேறு சட்டங்களை இன்றைக்கு தாமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குர்ஆனை வாசிப்பது இப்படித்தான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆனுடைய வாசகங்களுக்கு இடையிலே லாம் என்ற எழுத்தை, மீம் என்ற எழுத்தை, தா என்ற எழுத்தை போட்டு வைத்துக் கொண்டு இந்த இடத்தில் மூச்சு விட வேண்டும், இந்த இடத்தில் மூச்சு விடாமல் சேர்த்து ஓத வேண்டும், இந்த இடத்தில் நிப்பாட்ட வேண்டும், ஆனால் மூச்சு விடக்கூடாது என்றெல்லாம் பலதரப்பட்ட குர்ஆனை ஓதுவதற்குண்டான சட்டங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத பல்வேறு சட்டங்களை குர்ஆன் ஓதும் சட்டங்கள் என்ற பெயரால் சொல்லிக் கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள்.
அதில் அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் 7 விதத்தில் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 7 வகையான குர்ஆன் எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். அதனுடைய உண்மை நிலவரம் என்ன? 7 விதத்தில் திருமறை இறைவன் வசனங்களை இறக்கி இருக்கிறான் என்றால் 7 விதமான குர்ஆனை இறக்கி இருக்கிறானா? அதை ஓதுவதற்குண்டான முறைகள் என்ன என்பதனையும் இந்த தொடரிலே நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட வரலாறு ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றையும் நாம் இந்த தொடரிலே அறிந்து கொள்ள இருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் திருமறை குர்ஆன் பல்வேறு தகவல்களை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்ற தருணத்திலே கடந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல வல்லுநர்கள், கடந்த காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்கள், கடந்த காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்களுக்கு மாறு செய்த அநியாயம் செய்த சமூகத்தவர்கள் அவர்கள் அளிக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லி பல நூறு வரலாற்று குறிப்புகளை திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது தனக்கென்று ஒரு தனித்துவமான பாணியை அமைத்துக் கொண்டு உலகத்தில் வரலாறுகளை எல்லாம் உலக மாந்தர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சரித்திர ஆய்வாளர்களும் இதையெல்லாம் எப்படியெல்லாம் வரலாற்றை புனைந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நேர் எதிர்மறையாக வரலாற்றை சொல்லுகிற பொழுது தனக்கென்று ஒரு தனி பாணியை அமைத்துக் கொண்டு திருமறை குர்ஆன் வரலாறுகளை உலகத்தின் முன்னிலையிலே வைக்கிறது. அவ்வாறு வரலாற்றுக்காக திருக்குர்ஆன் வகுத்துக் கொண்டிருக்கிற அந்த தனி பாணி என்ன என்பதையும் நாம் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். அதே போன்று எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது சாதாரணமாக இறை நம்பிக்கையும் இறை தூதரின் மீது உண்டான அழுத்தம் திருத்தமான ஈடுபாடும் இல்லாத மக்களிடத்திலே இதுவெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது, இப்படி எல்லாம் நடந்திருக்க முடியுமா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் அறிவோடு சிந்தித்து பார்த்தால் ஏற்க தகுந்ததாக இல்லையே என்றெல்லாம் அதை விமர்சனம் செய்கின்றார்கள் சில வரலாற்று குறிப்புகளை. அதுபோன்று எதையெல்லாம் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது சந்தேகம் ஏற்படுமோ, முழுமையான நம்பிக்கை எழாதோ அப்படிப்பட்ட வரலாறுகளை சொல்லுகின்ற தருணத்திலெல்லாம் அதை நம்புவதற்கு தேவையான அறிவியல் விஞ்ஞான சான்றுகளை இணைத்துத்தான் வரலாற்றை திருமறை குர்ஆன் முன்வைக்கிறது. அப்படி நம்புவதற்கு சிரமமான நிகழ்வுகள் வரலாறுகள் எது, அதை நம்ப வைப்பதற்கு திருமறை குர்ஆன் கையாளக்கூடிய விஞ்ஞான சான்றுகள் என்ன என்பதனையும் இந்த தொடரிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆன் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டுகிற போதனைகளை முன்வைக்கிற பொழுது தேவையான இடங்களில் தேவையான உதாரணங்களை சொல்லி சொல்லி மக்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துவதை போன்று இறைவன் பாடம் நடத்துகிறார். அந்த உவமையிலே இறைமறை எந்த அளவிற்கு இலக்கிய நயத்தோடு விழுந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த இலக்கிய ரசத்தை சொட்ட நாம் இந்த தொடரிலே ரசிக்க இருக்கிறோம். அதே போன்று எத்தனையோ சூறாக்களுக்கு தனித்தனியான சிறப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அதற்கென்று தனித்தனியான சில சிறப்புகளை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையிலே பல்வேறு சூறாக்களுக்கு சொல்லப்படாத சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத பல்வேறு தகவல்களை இந்த சூறாவிற்கு இந்த சிறப்பு இருக்கிறது, வாக்கியா சூறாவை ஓதினால் கஷ்டம் வராது, ஏழ்மை வராது, செல்வந்தனாக மாறிவிடலாம், மதரசாக்களில் அதுவெல்லாம் தினந்தோறும் போதப்பட வேண்டிய ஒரு சூறா. மதரசாவில் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா சூறாவை கண்டிப்பாக ஓத வேண்டும். ஏன் ஓத வேண்டும் என்று படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஓதுனா வருமானம் வந்துகிட்டே இருக்கும், காசு செலுத்திக் கொண்டே இருக்கும். இப்படியான பல்வேறு சூறாக்களுக்கு தபாரக்கல்லதி சூரத்துல் முல்கை ஓதுகிற பொழுது கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும், சூரத்து யாசீனுக்கு இந்த சிறப்பு, சூரத்து நாசுக்கு இந்த சிறப்பு என்றெல்லாம் ஒவ்வொரு சூறாவிற்கும் நபிகள் நாயகம் சிலரை சொல்லியும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லாத பல சிறப்புகளை சமுதாயம் சொல்லிக் கொண்டும் இருக்கிறது. அதிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்லி தந்த சிறப்புகள் எது, அவர்களின் பெயரால் புனைந்துரைக்கப்படுகிற பலகீனமான தகவல்கள் எது என்பதனையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆனை வாசிக்கிற ஒருவர் அதை மாத்திரமே கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியுமா, அதையும் தாண்டி அதற்கு ஏதேனும் விளக்க உரை தேவைப்படுகிறதா, திருக்குர்ஆன் மாத்திரமே போதும் என்று சொல்லக்கூடிய சில பேர், அவர்கள் அதற்கு எடுத்து வைக்கிற வாதங்கள், அதற்கு விளக்க உரையும் தேவை என்று சொல்லக்கூடிய சில பேர், அதற்கு அவர்கள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், இருதரப்பு வாதங்களையும் அலசி ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதே போன்று திருமறை குர்ஆன் உலகத்திற்கு இறுதியாக கடைசியாக கியாமத் நாள் பரியந்தம் இனிமேல் எந்த வேதமும் தேவைப்படாது என்கிற அளவிற்கு முழுமையான வழிகாட்டுதல்களை தன்னகத்தை வைத்திருக்கிறது. இதற்கு பிறகு எந்த இறை வேதமும் இங்கே அருளப்பட போவதில்லை, இறைவனின் புறத்திலிருந்து இறைவன் அனுப்பி வைக்கப் போவதில்லை என்பதனை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில மக்கள் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கிற அழுத்தம் திருத்தமான அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் இந்த தொடரிலே இன்னும் பல தகவல்களை நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். இவ்வாறு பயனுள்ள பல தகவல்கள் திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நம்ம ஞாபகத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய, நமது வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டிய பல்வேறு பல நூற்றுக்கணக்கான தகவல்கள் உள்ளே பொதிந்து கிடக்கிறது. அதிலே நம்மால் இயன்ற சில தகவல்களை இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதற்காகத்தான்
தித்திக்கும் திருமறை என்ற இந்த தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே முதற்கட்டமாக திருமறை குர்ஆன் உலகத்திற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, நான் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற வேதம். அதைத்தான் ஒரு முஸ்லிம் முதலிலே உள்ளத்திலே ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய முதல் தகவல் இது. இது அல்லாஹ்விடமிருந்துதான் வந்திருக்கிறது என்பதிலே அழுத்தம் திருத்தமான ஒரு நம்பிக்கை நமது உள்ளத்திலே ஏற்படுகிற பொழுதுதான் இறைவனின் வார்த்தைகள் என்ற மதிப்பும் மரியாதையும் நமது சிந்தனைகளுக்கு வருகிற பொழுதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த அடிப்படையில் ஒருவன் திருமறை குர்ஆனை படித்து அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனின் வேதம்தான் என்பதனை சந்தேகமற நம்ப வேண்டும் என்பதனை இறைவன் விரும்புகிறார். அதை திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் இறைவன் சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக 32வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் இறைவன் பேசுகிறார், தன்சீலுல் கிதாப் லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். இந்த வேதம் அகிலத்தின் ரப்பாகிய இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்விடமிருந்துதான் வந்துச்சுங்கிறதுல எந்த டவுட்டுக்கும் இடமில்லாத வகையில, கொஞ்சம் கூட உங்களுடைய உள்ளத்துல சந்தேகம் இல்லாத வகையில இது அல்லாஹ்விடமிருந்துதான் வந்தது என்பதை நம்ப வேண்டும் என்று திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் பல்வேறு வசனங்களில் இறைவன் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். தன்சீலுல் கிதாபி மின் ஹகீமின் ஹமீத். இந்த வேதம் அறிவு ஞானம் நிறைந்தவனும் புகழுக்குரியவனுமாகிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விடமிருந்து இந்த வசனம், இந்த செய்தி, இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த விஷயத்தில நாம எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப தகவல்களை கேட்டு 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 நமது உள்ளத்தை பலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திதான் என்பதில். ஆனால் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட காலத்திலும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் சரி, திருமறை குர்ஆன் மீது விமர்சனம் தொடுக்கக்கூடியவர்கள் முதலிலே எடுத்து வைக்கிற வாதமும் இதுதான். இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்ட வேதம் இல்லை, உலகத்தை படைத்த இறைவன் எவனோ அவன் இதை சொல்லவில்லை, முகமது அவர்கள் தாமாக சுயமாக இதை உருவாக்கினார்கள், அவர்தான் இட்டுக்கட்டி இறைவனின் பெயரை பயன்படுத்தி இந்த தகவல்களை உலகத்திற்கு சொன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சொன்னார்கள். இன்றைக்கும் பல பேர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் ஒரு பெரிய அறிஞராக இருக்கிறார், நல்ல சிந்தனைவாதியாக இருக்கிறார், எனவே ஒரு சிந்தனை நிறைந்த ஒரு திருக்குர்ஆன் என்ற தொகுப்பை உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலும் இது பேசப்படுகிறது. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன் எடுத்து பார்த்தா இதற்கான வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது. அந்த மக்கள் சொன்னது, அந்த அவன் சொன்ன சொல்லுக்கு அல்லாஹ் சொல்ற பதில் போதும் போதும் சொல்ற அளவுக்கு. சில பேரிடத்துல கேள்வி கேட்டா கேள்விக்கு சரிப்பா, போதும்பா, விடப்பா, பதில் போதும்பா, புரிஞ்சுக்கிட்டப்பா என்று நாமவே ஓடி போற அளவுக்கு சில பேர் பதில் சொல்லுவாங்களே, அது மாதிரி அல்லாஹ் அவர்கள் எடுத்து வைத்த இந்த வாதத்திற்கு ஆரம்பத்தில் சாத்வீகமான முறையிலே, சமாதானமான முறையிலே பதில் சொல்ல துவங்கிய இறைவன் அதற்கு பிறகு அவர்களின் வார்த்தைகள் தடித்த காரணத்தினால், அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுல டவுட் இருக்குங்கிறத திரும்ப திரும்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சதுனால அல்லாஹ் அதற்காக சொல்லக்கூடிய பதில பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கிறான், திரும்ப திரும்ப சொல்றான். இனிமே நீ வாயை துறப்பியா, இனிமே பேசுவியா? வீட்டுல பிள்ளைங்களை ஒரு 50 பைசா தாப்பனாருக்கு தெரியாம திருடி போடுவான், இதாவது போய் முட்டாய் வாங்கி தின்றான், அத்தா பக்கார் பாத்துருவாருங்களா காசை காணோம் அப்படின்னு. காணன உடனே கூப்பிட்டு பிள்ளைய கூப்பிட்டு திருடியானி திருடியானி திருடியானின்னு கேட்டு 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 அடிப்பாரு. அது மாதிரி இனிமே நீ சண்டைப்படுவியா சண்டைப்படுவியா சண்டைப்படுவியா, அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுல உனக்கு டவுட் வருமா டவுட் வருமானு கேட்டு 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 வரவே வராது, எனக்கு வரவே இல்லை, இனிமே எனக்கு அந்த சிந்தனையே வராது, அந்த கேள்வியை மறந்துட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்டு கட்டினார்கள் என்ற அந்த கேள்விக்கு அல்லாஹ் அடுக்கடுக்கான சான்றுகளை, வாதங்களை, தர்க்க ரீதியான கருத்துக்களை திருமறை குர்ஆனின் பல்வேறு பகுதிகளிலே எடுத்து சொல்லுகிறார். எப்படி பேசுகிறான்? அன் யகூலூன தகவ்வலா பல் லா யுமினூன். 52வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். அன் யகூலூன தகவ்வலா, அவர்கள் சொல்லுகிறார்களா, அவர் சுயமாக இட்டு கட்டி கொண்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? பல் லா யுமினூன், அந்த பேரோ தேர மாட்டானோ, அவன் நம்பிக்கை கொள்ள மாட்டான், இவன் சும்மா குறை சொல்லிட்டு இருக்கிற குரூப் இருந்தாலும் சொல்றேன். இன்னொரு இடத்துல சொல்ல அடுத்து 10வது அத்தியாயம் 37வது வசனத்துல
ஒமா கான ஹாதல் குர்ஆன், அவர் நீ இட்டு கட்டினாரு சொல்ற. ஒமா கான ஹாதல் குர்ஆன் ஐ யுஃப்தரா மின் தூனில்லாஹி வலாகின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி வ தஃஸீலல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமிருந்தும் இட்டு கட்டப்பட்டதாக இல்லை. வலாகின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி, தனக்கு முன்னர் வந்த வேதங்களை இது உண்மைப்படுத்துகிற வேதம். வ தஃஸீலல் கிதாப், உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற வேதம். லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்திருக்கிற என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லைன்னு சாதாரணமா ஒரு பதில சொல்றான் அல்லாஹ். இது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வரலன்னு. அடுத்து என்ன, திரும்பவும் இல்ல அவர் தான் சொன்னாரு அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் அடுத்த ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். 11வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம். அங்க கூலூன இஃப்தரா, அவர் இட்டு கட்டினார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? குல் இனி தரைத்துஹு ஃபஅலைய இஜ்ராமி, அப்ப நபியே நீங்க சொல்லுங்க, நான் தானப்பா இட்டு கட்டினேன், ஃபஅலைய இஜ்ராமி, அந்த பாவம் என்னையே சார் விடுப்போம். வான பரியும் மிம்மா துஜ்ரிமூன், நீ செய்யற பாவத்துக்கு நான் பொறுப்பாளி இல்லை, அதை விட்டு நான் விளைவிக்கிறேன், விட்டு தொலைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில, சும்மா கிடையாங்க வாரியான ஒரு பதில நபிகள் நாயகத்தை விட்டு அல்லாஹ் சொல்றோம். அதுக்கு பிறகு அவனை விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவனோட விடுற மாதிரி இல்ல. திரும்பவும் அவர்கள் நபிகள் நாயகம் இட்டு கட்டினார் என்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அடுத்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் அப்படியே அனல் பறக்குது, சவால் தெரிக்குது. யாரா இட்டு கட்டினான்னு சொல்ற? ஹதீஸின் மிஸ்லிஹி இன் கானூ சாதிகீன், நீ சொல்றதுல நீ உண்மையாளவா இருந்தா, அவர் தான் இட்டு கட்டினாரு சும்மா ஊரல வினாத்திக்கு தலைகிறிய, அது நிஜமா இருந்துச்சுன்னா ஹதீஸின் மிஸ்லிஹி, இதே மாதிரி ஒண்ணு கொண்டு வந்துட்டு அவர் இட்டு கட்டினாரு சொல். ஏன் அவரால் இட்டு கட்ட முடியும்னா உன்னால இட்டு கட்ட முடியாதா? அவரோட நீ சூப்பரா அரபி பேசுறியப்பா, அவரை விட உனக்கு புலமை நல்லா இருக்குற, நீ தானே ஊரு ஊரா போய் அவர் இட்டு கட்டினாரு பேசிக்கிட்டு இருக்கிற. அது உண்மையா இருந்துச்சுன்னா ஹதீஸின் மிஸ்லிஹி, இதே போன்ற ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு வரட்டும் பார்க்கலாம்னா கொண்டு வர அல்ல, அவன்கிட்ட கேட்கிறானா கொண்டு வர்றானான்னு சொல்லிட்டு. இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? கேள்விகளை பல விதம், சும்மா கேள்வி மாதிரிதான் இருக்கும். ஆனா கேட்கிற கேள்விக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வேறுபடும். ஒரு ஆசிரியர் இடத்துல, ஒரு மாணவர் இடத்துல ஆசிரியர் கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், பதில் தெரியாம உட்கார்ந்துருக்கிறாரு, விவரம் தெரியாம ஸ்டூடெண்ட் போய் வாத்தியாரு கேள்வியை கேட்டு பதிலை தெரிஞ்சுக்கிட்டார், அப்படியே அர்த்தம். இதற்கான பதிலை அவன் தெரிந்திருக்கிறானா என்பதை பரிசோதித்து பார்க்கிற கேள்வி. கேள்வியில பல விதம் இருக்குது. இன்னொரு இடத்துல சில இடத்துல கேட்போம், இந்த மாதிரி பொய் சொல்லிடுவான் பையன், சொன்ன உடனே தாப்பட அடிப்பாரு, சொல்லுவியா நீ பொய் சொல்லுவியாம்பார். பொய் சொல்லுவியா சொல்ல மாட்டாயா என்று பதிலை எதிர்பார்த்த கேட்கிறாரு. வருங்காலத்தில் நீ பொய் சொல்லுவியா சொல்ல மாட்டியா ஆன்சர் பண்ணு. அதாவது மேட்ரு பொய் சொல்லக்கூடாது என்பதை கேள்வி வடிவத்திலே, கேள்விதான் அது. ஆனா அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? இந்த காரியத்தை செய்யக்கூடாது, பொய்யை நீ பேசக்கூடாது என்ற அர்த்தத்துல இந்த இடத்துல நாம கேள்வியை பயன்படுத்துறோம். இது மாதிரி கேள்விகளை ஒவ்வொரு இடத்திற்கு தந்தார் போன்று பொருள் கொள்வதை மாதிரி இங்கு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கொண்டு வரட்டும், கொண்டு வா, அவங்களை கொண்டு வர சொல்லி பார்க்கலாம். என்ன அர்த்தம்? அவன் கொண்டு வந்துட்டான்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா நின்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்படி அந்த அர்த்தமா? கொண்டு வர முடியுமான்னு சோதிச்சு பார்க்கிறதா? அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியுது இவனுக்கு கொண்டு வர முடியாது. இந்த கேள்விக்கு அர்த்தம் ஒரு நாள் கொண்டு வந்து தர முடியாதுடா, கொண்டு வர பார்க்கலாம், சவால் விடுற மாதிரி. நீ செஞ்சிரு பார்க்கலாம், நீ வந்துரு பார்க்கலாம், என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த நின்று பார்க்கலாம். கேட்போம்ல, என்ன அர்த்தம்? வந்து நின்று சண்டை போட்டு உன்னுடைய பலத்தை நிரூபிக்க அர்த்தம் இல்ல, என்கிட்ட எவனும் வந்து நிக்க முடியாதுங்கிறத அந்த வார்த்தைகளில் கேள்வியாக வெளிப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? கொண்டு வர முடியாது என்பது இந்த கேள்வியில சொல்றான். இப்படி வேறொரு வசனத்துல அல்லாஹ் அதுக்கு விளக்கம் தர்றான். 17வது அத்தியாயத்தினுடைய 88வது வசனத்துல பேசுறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அங்க சொல்லிவிட்டா அவனை கொண்டு வர சொல்லி பார்க்கலான்னு. இங்க சொல்றான், லைனி ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், லைனி ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு. நீ மட்டும்தான் அவர் இட்டுக்கட்டுன்னு சொல்ற, நீ இருந்துக்க, இனத்தை பூரா கூட்டிக்க. ஏனம்னா நீ இருக்கக்கூடிய மனித இனத்தை பூரா சேர்த்துக்க, உன் கண்ணுக்கு தெரியாத ஜின்னினத்தையும் சேர்த்துக்க.
அலா ஐயது மிஸ்லி ஹாதல் குர்ஆன். எதுக்கு? இந்த குர்ஆன மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வருவதற்காக உன்னையும் சேர்த்துக்க, உன் குடும்பத்தை சேர்த்துக்க, உலகத்துல மனுஷ பிறவியில இருக்கிற எல்லா பேரையும் கூட்டுக்கு சேர்த்துக்க, உன் கண்ணுக்கு தெரியாத ஜின்ன சேர்த்துக்க, 2 பேரும் சேர்த்துக்கிட்டு கூட்டு ஆய்வு செய்து இது போன்று திருமறை குர்ஆனை கொண்டு வருவதற்காக நீங்கள் முயற்சித்தால் அலா ஐயது மிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யதூன பிமிஸ்லிஹி, எல்லாம் சேர்ந்து செஞ்சாலும் சரி இது மாதிரி உன்னால கொண்டு வர முடியாது. வலவு கான பஅதுஹும் லிபஅதின் வஹீரா, அவர்களில் சிலருக்கு உதவிகள் செய்து கொண்டாலும் சரியே, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பகிர்ந்துகிட்டு வேலையை செய்ய முடியல. ஒரு கூட்டாக சில அறிக்கைகளை தயார் பண்ணுவாங்க, கூட்டாக ஒரு கமிஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஒருத்தர் எழுதுவாரு, ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் அந்த டாக்குமெண்ட் கொண்டு வருவாரு. அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பகிர்ந்து கொண்டு செய்தாலும் சரியே, நான் எழுத்தூன மிஸ்லிஹி, அதை போன்று ஒன்றை உங்களால் கொண்டு வரவே முடியாது என்று ஒரு சவாலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரி எவனா கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம், குர்ஆன்ல சவாலை முன்வைக்கலாம். அடுத்து விடல, சவாலுக்கு பதில காணோம், பதில காணோம்னா சரிப்பா போயிட்டான், விட்டு தொலைப்போம், விவரங்கட்டத்தனமா வாயை கிளறி விட்டான், சரி போரான்னு விட்டானா அல்லாஹ் விடல. மெயின் மேட்டர்ல கை வச்சிருக்காங்க. இவன் கை வச்சிருக்க மேட்ரு இது அல்லாஹ்வுடைய வேதமா இல்லையாங்கிற மேட்டர்ல கை வச்சிருக்கிறான். சாதாரண ஏப்ப சாப்பு மேட்டர் சரின்னு விட்டுறலாம். நாம கூட சில நேரத்தில் சில பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளை ஜமாத்து சந்திக்குது. சில பிரச்சனை சரிப்பா விடப்பா, இது நான் எல்லா பக்கம் உள்ள விட்டு தோமோ, சிலவே விடக்கூடாதா, பள்ளியாசிலே கை வச்சிருக்கா விடக்கூடாது. என்ன 2ல 1 பாத்துணும்ல. அது மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான் இந்த மேட்டருக்கு, அவன் குர்ஆனை எழுதிட்டானா, நான் சொல்லக்கூடிய வேதமா இது அவர் இட்டு கட்டிய வேதமான்னு அடிப்படையில கை வச்சிருக்காங்க, விடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் கூட குர்ஆனை கொண்டு வர முடியலையா, விடு, ஒரு ரேஞ்சுக்கு கொஞ்சம் இறங்கி வர்ற. என்ன அம் யகூலுன இஃப்தரா, அவர் தான் இதை இட்டு கட்டினார் அவர்கள் சொல்லுகிறாங்களா? குல் ஃபல்து பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரியாத்தின் பத்ரு மன் இஸ்ததாதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். 11வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர் தான் இட்டு கட்டினார் அவர்கள் சொல்லுகிறாங்களா? அப்படின்னா இன்னொரு சவால் விடுறேன், நீ குர்ஆனை கொண்டு வர தேவையில்லை. ஏப்ப எம்மான் நண்டிக்கு இருக்குது, இவ்வளவு பெரிய குர்ஆனை சக்கு முக்குனைகளாக கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கிறியா? குர்ஆனை விடு. குர்ஆன்ல அத்தியாயமா இருக்கு, எத்தனை அத்தியாயம் இருக்கு, சின்ன அத்தியாயம் இருக்கு, பெரிய அத்தியாயம் இருக்குது. அதுல இருக்கிற அத்தியாயங்களை மாதிரி சூறாக்களை மாதிரி ஒரு 10 சூறா கொண்டு வா. நீ பேசல, அவர் தான் இட்டு கட்டினான்னு பேசலப்பா, அதுல இருக்கிற மாதிரி ஒரு 10 சூறாவை நீ இட்டு கட்டி கொண்டு வாயேன். நீ கொண்டு வான்னு கூட சொல்லல அல்லாஹ். ஃபல்து பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரியாத்தின், நீங்கள் அதே போன்று இட்டு கட்டி கொண்டு வாருங்களேன். பத்ரு மன் இஸ்ததாதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு யார் யாரையெல்லாம் திரட்டிக்க முடியுமோ எல்லாரையும் சேர்த்துக் கொண்டு அல்லாஹ்வை மாத்திரம் விட்டு விட்டு இந்த காரியத்தை செஞ்சு காட்டு பார்க்கலாம். பதில காணும் விட்டுறலாம். அல்லாஹ் விடுற மாதிரி தெரியல, கை வச்சுட்டல நீ உன்னை நார்னாரோ உரிச்சு தொங்க விடுற வரைக்கும் இனிமே நீ வாயை துறக்க மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். திரும்ப இறங்கலாம். அல்லாஹ் அன் யகூலுன இஃப்தரா குல் ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லிஹி வத்ரு மன் இஸ்ததாதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். 10வது அத்தியாயத்துடைய 38வது வசனத்துல சொல்றான், அவர் தான் இதை இட்டு கட்டினார் என்று சொல்லுகிறார்களா? அப்ப ஏத்துக்க 10 சூறாவனால கொண்டு வர முடியலையா? விடு. 10 பெருசா இருக்கு. ஏப்பா பக்கரா சூறா எம்மான் நண்டிக்கு இருக்கு, 2.5 ஜுசு இருக்குது, அவ்வளவு எழுதிட்டு வர முடியுமா யோசிக்கிறியா? ஆல இம்ரான் சூறா அது 1.5 ஜுசு 2 ஜுசு இருக்குதப்பா, அவ்வளவு முடியும் பயப்படுறியா? விடு, ஒரே ஒரு சூறா உண்டா பார்க்கணும். ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லிஹி, அதுல இருக்க மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வா. அதுக்கு வேண்டி நீ சேர்க்க வேண்டிய ஆலம்புற சேர்த்துக்க. அல்லாஹ் விட்டுவிட்டு எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு வா பார்க்கலாம். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்படிங்கிற அல்லாஹ். குர்ஆனை கொண்டு வா முடியல, ஒரு 10 சூறாவை கொண்டு வா, அதான் பதில காரணம். ஒரு சூறாவை கொண்டு வா, அதுக்கும் பதில காரணம். அடுத்து சொன்னா இன்னொரு ஒரு சூறாவை இன்னொரு இடத்துல திரும்ப சொன்னா 2வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்துல வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாருக்கு நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்திலே நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன்,
உங்களுடைய தோழர்களை எல்லாம் உதவியாளர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மாத்திரம் விட்டுவிட்டு இது மாதிரி ஒரே ஒரு சூறாவை கொண்டு வா பார்க்கலாம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான் பைல்லம் தஃபாலு கொண்டு வர்றியா நீ இவ்வளவு சவால் விட்டாச்சு குர்ஆனை கொண்டு வானே கொண்டு வரல ஒரு 10 சூறாவை கொண்டு வானே கொண்டு வரல சரி ஒரு சூறாவை கொண்டு வாடானே கொண்டு வரலன்னு சில பேரு இப்ப கொண்டு வர முடியாது இப்ப நேரம் தெரியல டயர்டா இருக்கிறேன் தூக்கத்துல இருக்கேன் கையில பேனா இல்ல பேப்பர் இல்ல அதனால பிறகு கொண்டு வர்றேன்னு பெரும் பேட்டி அடிக்க கூடாதுல அல்லாஹ் அதுக்கு சேர்த்து பதில சொல்றான் பைல்லம் தஃபாலு கொண்டு வரல இது நீ செய்யல குறிச்சிக்க வலன் தஃபாலு இன்னைக்கு இல்லப்ப நீ என்னைக்கும் செய்ய முடியாது இது மாதிரி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கான்பிடண்டா எவ்வளவு உறுதியா இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நிரூபிக்கக்கூடிய மிகப்பெரிய சான்றாக இறைவன் முன்வைக்கிறார். உலகத்துல யாரால செய்ய முடியுமா? எவ்வளவு பெரிய அறிஞனா செய்ய முடியுமா? இது மாதிரி ஒரு புக்கை கொண்டு வானே. புக் எழுதுற பல பேரை பாக்குறோம். நம்ம புக்கை படிப்பாங்களா? எத்தனை ஆயிரம் பிரிண்ட் பண்றது? மக்கள் வாங்கிட்டு போவாங்களா? படிக்காட்டி கூட பிரச்சனை இல்ல, போட்ட முதலாவது கைக்கு திரும்புமா? மக்கள் பாராட்டாட்டியும் பிரச்சனை இல்ல, வாங்கி கொண்டு போய் வீட்டுல குப்பையிலையாவது போடுவாளா? ஒரு அங்கீகாரம் கிடைச்சா போதுமப்பா நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஊர் உலகத்துல 10 புக் எழுதுற பல பேரு. எந்த புத்தக ஆசிரியராவது எந்த நூலாசிரியராவது இது மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து காட்டு பார்த்து சவால் விட முடியுமா? இதுவரை உலகத்தில் எந்த ஆசிரியரும் சவால் விட்டதில்லை. அப்படி விட்டிருந்தா அதோட சூப்பரா இன்னொருத்தங்க கொண்டு வந்திருப்பான். திருமறை குர்ஆன் சவால் முன்வைக்குது. 1400 ஆண்டுகளை கடந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சவால் முறியடிக்கப்படாமலே அது அல்லாஹ்வின் வேதம் தான் என்பதை அந்த சவாலை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், சூறாவை கொண்டு வர சொல்லி உன்னால முடியல, அதை ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அடுத்து விட மாட்டேங்கிறான். திரும்ப பிடிச்சு வம்புக்கு இருக்கிறான். என்ன இருக்கா? நீ எப்படிடா கேட்க போச்சு? அவர் தான் எப்படி நீ சொன்ன? நீ சொல்றதுக்கான அந்த வாய்ப்பை பூரா அடைச்சு வச்சிருக்கன, எல்லா வாசலையும் அடைச்சு வச்சிருக்க. உனக்கு டவுட்டே வரக்கூடாது. எப்படி வந்துச்சு? உனக்கு டவுட் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை இறக்கும் போது எவ்வளவு கவனத்தோடு இறக்கியிருக்கிற. உன்னுடைய சந்தேகத்திற்கெல்லாம் பதில் சொல்லி இறக்கியிருக்கிற. நீ இந்த கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு வேலைகளை உள்ளுக்குள்ள செஞ்சு வச்சிருக்கிற. நீ எப்படி இந்த கேள்வியை கேட்ட? அப்படியே அவன் செஞ்ச வேலையை பூரா எடுத்து சொல்றான் அல்லாஹ். இந்த சந்தேகம் வரக்கூடாது என்பதற்கு இறைவன் செய்து வைத்த வேலைகள் சிலவற்றை குர்ஆன்ல பட்டியல் போடுறான். என்ன வேலை செஞ்சு வச்சா இறைவன்? இந்த மாதிரி ஒரு ஆள் கையில கொடுத்து விடும்போது, ஒரு செய்தியை சொல்லி விடும்போது அவரா சொல்லிட்டாருன்னு நீ சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சொல்லுற ஆளை நான் வித்தியாசமா தேர்ந்தெடுத்தேன். உலகத்துல ஒரு கருத்தை சொல்லணும்னா, ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்லணும்னா சொல்லக்கூடிய ஆளை எப்படி தேர்வு செய்வாங்க? இவர் நல்ல படிச்சவரா, நல்ல தெளிவா சொல்லுவாரா, சொல்லக்கூடிய திறமை இருக்கிறா, அதற்கான ஆற்றல் இடத்துல இருக்கிறா, இதையெல்லாம் பல்ஸ் பார்த்துட்டு இவர் நல்ல திறமைசாலி ஏற்றி விடுவாங்க. அல்ல எப்படி ஏற்றி விட்டான்? தூதர் அந்த பொறுப்பை கொடுத்து இவர் படிக்க தெரியாதவரா இருக்கிறாரா, எழுத தெரியாதவரா இருக்கிறாரா, இவர் போய் சொல்லும் போது இவர் தான் சொல்லிவிட்டாருன்னு அவனுக்கு எந்த டவுட் வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டி அவரை எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து உனக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். நீ எப்படி அவரை இட்டுக்கிட்டு சொன்ன? அடுத்த எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய அவர்களுடைய அந்த படிப்பறிவை, அவர்களுடைய அந்த கல்வித்தரத்தை மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கல்வி அறிவு ஏற்று படிப்பின் பக்கம் நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாளும் திரும்பியதில்லை. அப்படி ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து அனுப்பினதுக்கு பிறகு உனக்கு இப்படி இந்த டவுட் வரலாம்? அதை பட்டியல் போடுறான் அல்லாஹ். 7வது அத்தியாயம் 157வது வசனத்துல அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த தூதர் இருக்கிறாரு. எப்படிப்பட்ட தூதர்? நபியல் உம்மிய, எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத ஒரு உம்மி நபியை அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உம்மி நபி கையில நான் வேதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். அவருக்கு எழுத படிக்க தெரியாதவர் எப்படி புதுசா ஒரு குர்ஆனை உருவாக்கி இருக்க முடியும்? விடல. அடுத்து சொன்னான் 29வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் சொன்னான், வமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தகுத்துஹு பியமீனிக இதன் லர்தாபல் முப்திலூன். அவர் எழுத படிக்க தெரிஞ்ச ஆளா இருந்தா நீ சந்தேகப்பட்டிருக்கலாம்.
ஆனா அவர் எப்படி வச்சிருக்கிற ஒமா குந்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாப், நபியே இதற்கு முன்பு எந்த வேதத்திலிருந்தும் நீர் படித்தவர் இல்லை, எந்த புத்தகத்தையும் படிச்சு பார்த்த ஆவில்லை நீங்க. பலா தகுத்துஹு பியமீனிக, உங்களுடைய வலக்கரத்தால் நீர் எழுதியவரும் இல்லை. இதன் நிறுத்தாமல் முபித்திலும், ஒருவேளை நீங்க எழுத தெரிஞ்சிருந்தா படிக்க தெரிஞ்சிருந்தா அப்பொழுது அந்த வீணர்கள் சந்தேகப்பட்டிருக்கலாம். அப்ப அவனுக்கு டவுட் வந்தா ஓகே, எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத ஒரு ஆளு கையில கொடுத்து அனுப்பி இருக்கிற, அப்ப எப்படி அவனுக்கு டவுட் வந்துச்சு? வரக்கூடாத டவுட் வந்துருச்சு அவனுக்கு. உடனே சரி அத்தோட சொல்லிட்டு விட்டானா விடுற மாதிரி தெரியல. சரி ஒருவேளை எழுத படிக்க தெரியாம இருந்து கூட அவர் எழுதல படிக்கல, ஆனா பல பேர் மேதைகள் இருக்கிறாங்க படிக்காத மேதைங்கிறாங்க. அது மாதிரி அவர் படிக்காத மேதையா இருந்து எதையாவது எக்ஸ்ட்ரா உள்ள கையில மடியில போட்டு சொல்லியிருந்தா, அப்படி அவர் சொன்னா அதை பொறுத்துக்கிற ஆளா நானே? நான் அப்படிப்பட்ட ஆளா இருந்துச்சு. அவராக சொல்லி இது அல்லாஹ் தான் சொன்னார், இறைவன் தான் சொன்னார் என்று என் பேரை பயன்படுத்திக்கிட்டு அவர் எதையாவது விட்டு அடிச்சா, எதையாவது இட்டு கட்டினால் அதை பொறுத்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாங்காமடையா நான் இருந்தோம்னா நீ நம்பலாம், இவர் விட்டாலும் விட்டு பாருங்க. நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லையே. பொதுவாக நம்ம உலகத்துல நிறைய நடப்பு பார்க்கலாம். சில செய்தியை சொல்லுவோம். உதாரணமா ஒரு கடையில ஒரு 4 பேர் வேலை பார்க்கறாங்க. ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளி இடத்துல போய் ஒரு வேலையை சொல்லலாம். சாதாரண இதை செய்யி அப்படின்னா, நான் ஏன் செய்யணும், நீ செய்ய, நீனும் வேலைக்காரன் தானே. அதே வேலைய முதலாளி ஒன்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த வேலையை நீ செய்யணுமா, முதலாளி சொல்லி விட்டாருப்பா அப்படின்னா அப்படியானு செய்வோம். முதலாளி சொல்லிட்டாருன்னா தனி வெயிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி சில நன்மைக்காக வேண்டி அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டா வேலை நடக்குமேன்னு பயன்படுத்துற மாதிரி இவனு அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா நம்ம சொல்ற பேச்சை கேட்பாங்களேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில மடியில இருந்து போடுறாளா? அப்படி போட்டாலும் அல்லாஹ் ஒத்துக்கிறாளா? அதான் அல்லாஹ் சொல்லலாம், நான் எவ்வளவு பெரிய ரோஷக்காரன், என் பேரை பயன்படுத்தி யாராவது மிஸ்யூஸ் பண்ணா ஒத்துக்கவே மாட்டேனப்பா. எப்ப பண்ணாலும் சரி ஒரு சாதாரண ஒரு சத்தியம் பண்ணுவோம், அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லிவிட்டு சத்தியத்தை நிறைவேற்றலையா சும்மா உட்கார்ந்து பண்ணானே. வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்தும் உல்லைமான், உள்ளத்துல உறுதி கொண்டு அல்லாஹ் பேரை என் பேரை பயன்படுத்தி சத்தியம் பண்ணிவிட்டா அதை நிறைவேற்றலாட்டி தொலைச்சு கூட தொலைச்சு அதுக்கு செய்ய முடியலையா, பலகீனமா, இயலாமையா, சரி விடு பரிகாரத்தை செய்யி, ஒத்துக்க மாட்டேன். நானு என் பேரை பயன்படுத்தி நான் சொல்லாததை சொன்னால், நான் சொன்னதை மறைத்தால், கூடுதல் குறைவு செய்தால் அதை பொறுத்துக்கிற ஆளானே. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே உமக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது. அவருக்கு இந்த செய்தியை சொல்லும் போது நீங்க நான் சொன்ன மாதிரி சொல்லிடக்கூடாது. நான் என்னத்தை சொன்னோ அதை மட்டும் தான் சொல்லணுமே ஒழிய அல்லாஹ் சொன்னான் என்று நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக மக்கள் மத்தியில் சொல்லிவிடக் கூடாது. ஏன் ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் அந்த பவர், எனக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம், என்னை தவிர யாருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது. 3வது அத்தியாயத்துடைய 128வது வசனத்துல இந்த செய்தியை சொல்றான். அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றான், வலவு தகவ்வல அலைனா பாதல் அகாவில், 69வது அத்தியாயத்துடைய 44, 45, 46 ஆகிய வசனத்துல சொல்றான், வலவு தகவ்வல அலைனா பாதல் அகாவில், நம் மீது அவர் ஏதேனும் ஒன்றை இட்டுக்கட்டி சொல்லிவிட்டால் லா அகத்னா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் தண்டிப்போம். சும்மல கதானா மின்ஹுல் வதீன், அவர் நாடி நரம்பை துண்டிப்போம். அவர் என்னமா விட்டு அடிச்சாரு, என் பேரை பயன்படுத்தி இட்டு கட்டினாரு, பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்தா கூட சரிப்பா இவரு இல்லாதன்னு சொல்லுவாரப்பா, அவன் என்ன தட்டி கேட்கவா போறான், தண்டிக்கவா போறான், அப்ப நீங்க சந்தேகப்படலாம் அவரை இட்டு கட்டி இருப்பாரோ என்று. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஆள் இல்ல. சரி அவராவது என்னத்தையாவது ஒண்ணு கையில மடியில இருந்து போடுற கேரக்டர் உள்ள ஆளா, அப்படிப்பட்ட ஆளையை தேர்ந்தெடுத்தேன். எப்படி எழுத படிக்க தெரியாத ஆளை தேர்ந்தெடுத்தேனோ அதே மாதிரி சுயமாக என் பேரை தான் இஷ்டத்துக்கு பயன்படுத்துற ஆளை நான் தேர்ந்தெடுக்கல. நான் எதை சொன்னோ அதை மட்டுமே சொல்லக்கூடிய ஆளை கேரக்டர்ல சுத்தம்பா. இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே
நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீன்னு அல்லாஹ் சான்று சொன்னானே, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆளை தேர்ந்தெடுத்து சொன்னதை மட்டும் சொல்ற ஆளு, கூட்டி குறைச்சு சொல்ற பழக்கமும் அவருக்கு கிடையாது. வன் நஜ்மி இதாகவா மா வல்ல சாஹிபுக்கும் மமாகவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. 53வது அத்தியாயத்தினுடைய 1, 2, 3, 4 ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வன் நஜ்மி இதாகவா மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, மா வல்ல சாஹிபுக்கும் மமாகவா உங்களின் தோழர் வழி தவறவில்லை, பாதை மாறவில்லை, வமா யன்திகு அனில் ஹவா மனோ இச்சைப்படி அவர் பேசுகிறவர் இல்லை, இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அவருக்கு அறிவிக்கப்படுகிற வஹியை தவிர வேறு எதையும் அவர் சுயமாக மக்களுக்கு சொல்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆழத்திற்கு எழுத படிக்க தெரியாத ஆளு அவரை போய் சந்தேகப்படலாமா? அவர் சுயமா பேச தெரியாத ஆளு அவரை போய் சந்தேகப்படலாமா? அவரு சொன்னாரு நான் பொறுத்துக்க மாட்டேனே, அப்படிப்பட்ட லெவல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து சொன்னாரு. அப்ப நீ இந்த கேள்வியை முன்வைக்கலாமா? எப்படி நீ முன்வைக்க போச்சு இந்த கேள்விய? அவர் தான் இட்டு கட்டினார்னு உனக்கு சொல்ற துணிவு எப்படி வந்துச்சு? அப்படி இருந்தா கொண்டு நிப்பாட்டு. ஒன்னே ஒண்ணா பார்க்கலாம், ஒரே ஒரு சூறா ஒண்ணா பார்க்கலாம், ஒரு 10 சூறா ஒன்றா பார்க்கலாம். சவாலுக்கு மேல சவாலை விட்டு அதிரடியா அவன் வாயப்பத்தின் ஓடினான். இனிமே எவனும், நீ மட்டும் இல்ல உலகத்துல எவனும் இந்த கேள்வி முன்வைக்க கூடாது. விவரம் தெரியாம வச்சா கூட படிச்சு பார்த்துட்டு ஆஹா வாயப்பத்தின் ஓடிடணும். இது அவர் இட்டு கட்டல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல, இறைவன் தான் இறக்கி இருக்கிறார் என்பதுல கடுகளவுக்கு கூட சந்தேகம் இல்லாமல் ஒரு உறுதியான நம்பிக்கை உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் இப்படி சான்றுக்கு மேல சான்ற அள்ளி தெரிக்கிறான். தர்க்க ரீதியான வாதங்கள் அள்ளி போடுறான். அத்தோட விட்டாவா அடுத்து திரும்ப முடிச்சிருக்கான். அல்லாவுக்கு இந்த மேட்ரு ரொம்ப பயங்கரமா தெரியுது. அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு எந்த பக்கம் எல்லாம் இதற்கான வாசல் திறந்திருக்கிறதோ அத்தனை வாசலையும் இறைவன் மூடி வைத்து இதற்கு சரியான தீர்வை சொல்லித் தருகிறார். இப்படி அல்லாஹ் சொன்ன உடனே என்ன பண்ணி விட்டாங்க? அடுத்து பார்த்தாங்க, என்னடா இது விட மாட்டேங்கிறான், கொண்டு வான்னா. சரி கொண்டு வரல, வாயப்பத்தின பிறகு சும்மா விட்டானா? அப்பவும் விடல. எப்படி நீ கொண்டு வர போச்சுன்னு தூதரை காட்டி ஒரு கேள்வியை கேட்டான், அவனுடைய தன்மையை காட்டி ஒரு கேள்வியை கேட்டான். அதுக்கு பிறகு என்ன பண்ண, ஏதாவது பதில் சொல்லணுமே, பதில் சொல்லணுமேன்னு சொல்லுவாங்கல்ல. சில நேரத்தில் நம்ம நிகழ்ச்சிகள்ல ஏதாவது கேள்வி கேட்டு போடுவோம். எதிர்த்தரப்பு எதிர்கொள்கையுடைய மக்கள் மத்தியில பொது நிகழ்ச்சி நடத்தி இதற்கு நீங்க பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம்னு ஆளுக்கு போய் முட்டி போடுவாங்க. என்னங்க இது கேட்டுட்டாங்க, கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லலாட்டி அசிங்கமா இருக்குமே, ஆளுக்கு வந்து கேட்டு நிக்கிறாங்க, என்னன்னு சொல்லணும் அப்படின்னு வீராவேசம் வருமே. அது மாதிரி அவங்களுக்கும் வருது. அல்லாஹ் இவ்வளவு தூரம் சொன்ன உடனே என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி இது திரும்பவும் தன்னுடைய கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் வேற ரூட்ல வர்றாங்க. என்ன ரூட்டு? இது அவர் எழுதல, அவருக்கு ஒரு குரூப் இருந்து ரெடி பண்ணி அவருக்கு கொடுக்குது. இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் அவர் தான் செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் சுருதி குறையுது. இது 25வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். வகால அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா இஃப்குன் இஃப்தராஹு வஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன். வகால அல்லதீன கஃபரு நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், இன் ஹாதா இல்லா இஃப்குன் இஃப்தராஹு இது அவரா சுயமா இட்டு கட்டின மாதிரி தான் இருக்குது. ஆனா ஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன் இதுக்கு பின்புறமாக வேறொரு கூட்டத்தார் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க உட்கார்ந்து ரெடி பண்ணி சிந்திச்சு எழுதி எல்லாம் சரி பண்ணி அவர் கையில கொடுத்து அனுப்புறாங்க. அவர் வந்து செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவரா சுயமா சொல்லல, அவருக்கு ஒரு குரூப் உட்கார்ந்து இதை ரெடி பண்ணி கொடுக்குதுன்னு அடுத்த உடத்துக்கு போட்டான். இன்னும் சொன்னா அந்த மக்கள் பேச்சாள சொன்னா 25வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்துல சொன்னா, வகாலு அசாத்தீருல் அவ்வலீன் இக்ததபஹா ஃபஹிய தும்லா அலைஹி இது முந்தைய காலத்தவர்களுடைய கட்டுக்கதை. காபிர்கள் சொல்றாங்க, இந்த ஆளு வந்து சொல்றது புதுசாலாம் ஒண்ணும் சொல்லல, அல்லாஹ்விடம் இருந்து வாங்கிலாம் ஒண்ணும் சொல்லல, அசாத்தீருல் அவ்வலீன் முந்தைய காலத்தவர்களின் கட்டுக்கதை இது. இக்ததபஹா ஃபஹிய தும்லா அலைஹி புக்ரத்தன் வாசீலா
இத வேற ஆளை வச்சு இவர் எழுத வச்சு அவங்க எழுதி ரெடி பண்ணி இவருக்கு காலையிலும் மாலையிலும் வாசித்து காண்பிக்கிறார்கள். அவங்க எழுதி ரெடி பண்ணி இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து இவர் நம்மிடத்துல கதை விட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த மக்கள் அடுத்த அஸ்திரத்தை தூக்கி போட்டான். உடனே அல்லாஹ் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு திரும்பவும் ஏதாவது ஒரு ரூட்டு கிடைக்காதுன்னு எப்படி நீ பார்த்த? அதுக்கு அல்லாஹ் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன பதில் சொல்றான்? வேதத்தை மத்தவன் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தா நீ எப்ப சொல்லணும்? அவரை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்திருந்தா நீ சொல்லு. ஓகே, இக்கு தத்தமாக அவரு வேற ஒரு ஆளை வச்சு எழுதிக்கிட்டாருங்கிற, வேற ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்கிற. மற்றவர்கள் எழுதி கொடுத்ததாக இருந்தால் ஏட்டு வடிவத்தில் ஒரு புத்தக வடிவத்தில் வந்து கொடுத்திருந்தா எழுதி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்றது நம்பலாம். இவரோட புத்தக வடிவத்திலே கொடுத்திருக்கிறாரு. எஸ்ஆலுக்கு அவுலுல் கிதாப் அன்துனஸ்ஸில் அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமாஇ ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர மின் ஸாலிக. இதுக்கு முந்தி பல பேர் கேட்டானப்பா, எழுத்து வடிவத்தில் கொண்டான்னு கேட்டாங்க. புக்கா கொண்டு வா, ஒரு ஏடு மாதிரி கொண்டு வா, எழுத்துல எழுதி கொண்டு வா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எவன் கேட்டு நான் கொடுக்கலையே. எஸ்ஆலுக்கு அவுலுல் கிதாப், வேதக்காரர்கள் கேட்டார்கள். அன்துனஸ்ஸில் அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை நீர் எங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா போச்சு. 4வது அத்தியாயம் 153வது வசனத்தில் இந்த செய்தியை சொன்னாங்க. இந்த கேள்வி அவங்க கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலை. என்னடா இப்படி போட்டு கேட்கிறாங்க? கேள்வி கேட்டு கேடு கெட்டு போன ஒரு சமுதாயம் இருக்குன்னா பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சொல்லணும். மூசா நபியுடைய கோம் இருக்க, கேள்வி கேட்கிறதுக்கே பிறந்தவங்க. கேள்வி கேட்டு அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் வாங்கணும். குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரலிபல்லாஹு அலைஹி ஃபலஅனஹு, அல்லாஹ் அவர்கள் கோபப்பட்டான். ஃபபாவு பிகலபின்னலா கலபு, கோபத்திற்கு மேல் கோபம், இறைவனுடைய கோபம் ஒரு நீர் வந்தது. காரணம் என்னன்னா இப்படி எட்டு தப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க யூதக்காரங்க, வேதக்காரங்க, நீங்க புத்தகத்தை கொண்டு வா நான் நம்புறேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் கவலையா இருக்கு. என்னடா இது, புத்தகத்தை கொண்டு வர இவ்வளவு தூரம் சான்றுகளை சொல்றோம், அல்லாஹ் சொன்னான்றதுக்கு ஆதாரத்தை சொல்றோம், நீ புக்கா கொண்டு வந்தா தான் நம்புவேங்கிறானுல, எப்படி இவனோட சரி பண்றதுன்னு ரசூலுல்லாஹ் உள்ளத்துல லேசா கவலை வருத்தவர். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதுக்கெல்லாம் போட்டு வருந்தினா முடியுமா? பக்கத்து சாலு மூசா அக்பர மின் ஸாலிக, இந்த கேள்விக்கு இப்படி உட்கார்ந்தியல மூசா நபி இடத்துல இதை விட பெரிய பெரிய கேள்வி எல்லாம் கேட்டாலும் அந்த ஆள் எப்படி இருந்தாரு தெரியுங்கள? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம் துரீத், இன்னொரு இடத்துல சொல்லும்போது அம் துரீதுன அன் தஸாலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபில், உங்களுடைய தூதரிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? இதுக்கு முன்னாடி மூசாவிடத்துல மூசாவுடைய சமுதாயம் கேள்வி கேட்டுச்சே, அது மாதிரி கேள்வி கேட்க முடியும். நீ கேள்வினா கேள்வி, அநியாயத்துக்கு கேள்வி. நாமளே அவங்களை பத்தி பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். மூசா நபி சமுதாயத்துல ஒரு ஆளை கொண்டு விடுவாங்க, கொன்னவன் யாருன்னு தெரியல, அல்லாஹ் இடத்துல கேட்டு சொல்லுங்கம்மா. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து அந்த கறியை கொண்டு அந்த ஆளு மேல செத்தவர் மேல அடிக்க சொல்லு அப்படிமா. சரி, ஒரு மாட்டை பிடிச்சமா அறுத்தமா அடிச்சமா நேரத்துல தெரிஞ்சுட்டு போனமான்னு இல்லாம காலு தூரனா ரொம்ப கை பையில்லனா மாகிய, அது என்ன மாடுன்னு சொல்லலையே, கேட்டு சொல்லு அல்லா இடத்துல. சர்றான்னு திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ் சொல்லு. அல்லாஹ் சொன்னா பக்கரத்தும் லா பாருன்னு லா பிக்ருன், அதாவது இள வயசு மாடும் இல்ல, ரொம்ப முதுமையான மாடும் இல்ல, ஒரு நடுத்தரமா இருக்குமா பிடிச்சாரு. ஒரு நடுத்தர வயசுல ஒரு 2 வயசு 3 வயசுல பிடிச்சி அறுத்துருவான். விட்டாங்களா? இவன் கேள்விக்கே பிறந்தவனாச்சே. திரும்ப ஒரு கேள்வி, வயசு சொல்லிவிட்டான். மா லவுனுஹா, அவனுடைய நிறத்தை சொல்லலையே. அவ திரும்ப அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் நிறத்தை கேட்கிறாங்கள. பக்கரத்துன் சஃபரா பாக்கியுல் லவுனுஹா தசுரு நாவல், தூய்மையான மஞ்சள் நிறம், பார்க்கிறவன அப்படி பளிச்சு ஈர்த்துரும். என்னப்பா சூப்பரா இருக்கு கலரு அப்படின்னு பாப்பான். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு மாட்டை பிடிச்ச அப்பமா எடுத்துக்கலாம்ல. ஒரு 7 வயசு மாட்டை பிடிச்சி ஒரு மஞ்சள் கலருக்கு மாட்டை பிடிச்சி அடுத்து நேற்ற முடிச்சு விடுற மாதிரி இல்ல. திரும்பவும் கேளு, எங்களுக்கு இன்னும் டீட்டெயில் பத்தாது, விவரத்தை கேட்டு சொல்லு. அல்ல அதுக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் விவரமான உனக்கு வச்சுக்க வேணும். அந்த மாடு நீர் வைத்திருக்காது, அந்த மாடு ஏறு உழுதிருக்காது, அந்த மாட்டுடைய உடம்புல எந்த மாசு மருவும் இருக்காது, மஞ்சள் மஞ்சள் இருக்கும், நல்ல வளவெடுப்பாரு, நல்ல பளபளன்னு இருக்கும். பார்த்தவன பெரிய லிஸ்ட் அடிக்கி விட்டான். இது மாதிரி மாட்டை எங்க போய் தேடி பிடிக்க?
எங்க போய் பார்க்க ஏதாவது போய் ரோட்ல மேயக்கூடிய கோயில் மாடா இருந்தா கூட எங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு முட்டி கிராச்சி ஏதாவது ஒரு சின்ன தழும்பாது கிடக்கும்ல, தழும்பு இருக்காது, அது செஞ்சிருக்காது இது செஞ்சிருக்காது, தேடு 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 தேடி ஊரெல்லாம் அலைஞ்சு கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடிச்சாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு யார் காரணம்? அவருடைய கேள்விதான காரணம். சும்மா அருடான்னு சொன்ன உடனே அடுத்திருந்த வேலையை முடிச்சிருக்கலாம். இங்க அல்லாஹ் என்ன பண்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு மூசா நபியுடைய வரலாறு கொண்டு நினைவுபடுத்துறான். எஸ்ஆலுக்கு அவுலுல் கிதாப், வேதக்காரன் வந்து புத்தகத்தை வானத்திலிருந்து வேதத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னா அதுக்கே இப்படி சடைஞ்சு உட்கார்ந்துட்டீங்கள. மூசா நபி இடத்துல என்ன கேட்டான் தெரியுமா? அரிநல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வையே கொண்டு வந்து காட்டுனா, உனக்கே புத்தகத்தையே கொண்டு வந்து காட்டு சொன்னான், அல்லாஹ்வையே காட்டுனானப்பா. அதுக்கு இது பரவாயில்லைன்னு ரசூலுல்லாஹி அல்லாஹ் அப்படியே ஒத்தனை கொடுக்கணும். அது மாதிரி இன்னொரு இடத்துல கூட இதே செய்தி சொல்லி காட்டுறான். பனி இஸ்ராயீல் 17வது அத்தியாயத்தில் கூட சொல்லும் பொழுது வல நூமின லிருபையிக ஹத்தா துனஸில அலைனா கிதாபன் நக்ரூஹு, நாங்க உங்க நம்புறதா இருந்தா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே நீங்க மேல போகணும், மேல வைத்து அங்க இருந்து வரும்போது கீழே வரும்போது கையில புக்கோட வரணும், புக்கோட எங்கள்கிட்ட தரணும், நாங்க வந்து வாங்கி படிச்சுட்டு சரிதான்ப்பா இவர் வந்து அல்லாஹ்ட்ட இருந்து வேதத்தை வாங்கிட்டு வந்து நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி வேதத்தை புத்தக வடிவத்தில் கொண்டு வான்னு பல பேர் கேட்டா, அவன் கேட்கும் போதே நான் கொடுக்கலையப்பா, ஏன் கொடுக்கல? புத்தக வடிவத்தில் கொடுத்தா இந்த பிரச்சனை தான் வரும். அந்த ஆள் எழுதி கொடுத்துட்டான், இந்த ஆள்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டான், அவரை ரெடி பண்ணி வச்சிரு, நான் வந்து காலங்காத்தால வந்து இறங்குவேன், புக்கை தரணும், நான் தூக்கிட்டு வந்துருவேன், இந்த பஞ்சாயத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. இதுவெல்லாம் சொல்லுவான்னு தெரிஞ்சுட்டானப்பா உனக்கு நான் புத்தக வடிவத்தில் கொடுக்கல. புக்கா கொடுக்காம விட்டதே இட்டு கட்டி விட்டான், அடுத்த ஆள் சொல்லிவிட்டான், வேற ஆள் கூட்டணி சேர்ந்து வேலையை செஞ்சு முடிச்சு விட்டாங்க என்று அந்த மக்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வாதம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தானே உங்களுக்கு புத்தக வடிவத்திலே நான் தரல. இப்ப நீ வந்து நின்றுகிட்ட ஒரு புக் அவர் எழுதிக்கிட்டாரு, வேற ஆளை வச்சு எழுதிக்கிட்டாரு, எழுதி கொண்டு ஒரு குரூப் உட்கார்ந்து வேலை செஞ்சு அவருக்கு எழுதி கொடுக்குறீங்க. எப்படி உன்னால சொல்ல போச்சு? நான் புக்கமா கொடுத்தேன், நான் புத்தகமா கொடுத்தேன், நீ இந்த வாய்ப்பை எடுத்து வைக்கு. எப்படி கொடுத்தேன்? கொடுத்த விதத்தை அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயம் 97வது வசனத்துல, குல் நபியே சொல்லுங்கள், மன் கான அதுவல் ஜிப்ரீல், யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ ஃபஇன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அந்த ஜிப்ரீல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், இந்த குர்ஆனை உமது உள்ளத்தில அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர் உள்ளத்தில இறக்கி வைக்கிறார். முஸத்திகல் லிமா பைன யதை, அவருக்கு முந்தி இருக்கிற வேதத்தை இது உண்மைப்படுத்துகிற விதமாக இந்த வேதம் அமைந்திருக்கிறது. உள்ளத்திலே இறக்கப்பட்ட வேதம், பாதி எழுத்தில கொடுக்கப்பட்ட வேதம் இல்ல. இன்னும் சொன்னா அல்லாஹ் 26வது அத்தியாயம் 193, 194, 195 ஆகிய விஷயத்துல சொல்லும் போது வைன்னஹு தன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன், வைன்னஹு தன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது அகிலத்தின் ரப்பாகிய இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டிருக்கிறது. நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ் என்ற ஜிப்ரீல் அதை இறக்கி வைத்திருக்கிறார். அலா கல்விக்க, உமது உள்ளத்திலே இறக்கியிருக்கிறார். லிதகூன மினல் முன்திரீன், எச்சரிக்கை செய்வோரில் நீ ஒருவராக வேண்டும் என்பதற்காக உமது உள்ளத்திலே இறக்கியிருக்கிறாரு. உள்ளத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்துல இல்லாததுனால ஐயோ நம்ம உள்ளத்துல கேட்கிறோம், மனசுல வைக்கிறோம், மறந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு அவசரப்பட்டு ஓத ஆரம்பிப்பாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்றான் 75வது அத்தியாயத்துல 16, 17, 18 ஆகிய வசனத்துல சொல்லும் போது லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரனாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா, ஓடும்போது அவசரப்பட்டு உங்களுடைய நாக்கு அசைக்காதீங்க, உங்களுடைய உள்ளத்தில் இறக்கி வைக்கிற வேலை எங்க சேர்ந்தது, அதை ஒன்று சேர்ப்பதும் அதை ஓத வைப்பதும் எம்முடைய பொறுப்பு, அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லைன்னு உள்ளத்துல இறக்கி வச்சிருக்கிறேன். உள்ளத்துல இறக்கி வச்சது எப்படி எழுதிக்கிட்டாரு, உங்களுக்கு எப்படி டவுட் வரலாம்? அல்லாஹ் இப்படி எல்லா வாசலையும் வேறொருவரை இட்டு கட்டினார், நபிகள் நாயகம் இட்டு கட்டினார்கள், வேறொரு குரூப்பினை இட்டுக்கட்டி உருவாக்கியது என்று யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ
அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை வாதத்திற்கும் திருமறை குர்ஆனை மாத்தி 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 அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சு மறுப்புகளை வழங்கி தர்க்க ரீதியாக ஆதாரப்பூர்வமாக சான்றுகளை முன்வைத்து இது இறைவனின் வேதம் தான், வேறு யாராலும் இறக்கப்படவில்லை, இறக்கப்பட்டிருந்தால் அவர் இது மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து காட்டிவிட்டு தன்னுடைய அந்த வாதத்தை நிரூபிக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது இறைவேதம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடிக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் நமது உள்ளத்திலும் இந்த தகவல் ஆழமாக பதிய வேண்டும். இன்னும் பல தகவல்கள் இதிலே பாக்கி இருக்கிறது. அவை அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களிலே தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ்